காலை தொடர்கிறது. விடியற் காலை நேரம் ஒரு மனிதர் வந்து கிராமவாசி, யா ரசூலல்லாஹ் வாசலில் என்று அழைக்கிறார். திரும்ப திரும்ப அழைக்கிறார். ஆயிஷா நபி சொன்னாங்க, பாத்திமா யாரோ ஒருத்தர் வந்து அழைக்கிறார், என்னன்னு கொஞ்சம் போய் பாருங்களே. பாத்திமா நபி வந்தாங்க. யாராபி இன்னஹு மஷ்கூல் ஃபீ நஃப்ஸிஹி, ரசூலுல்லாஹ் சுகவாய்ப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களோட இப்போ பேசுறதுக்கு நான் சூழல் இல்லை, நீங்க போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே வந்தார்கள். இரண்டாவது முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்க நிலையிலே இருக்கிறார்கள். மயக்கம் என்று சொன்னால் நமது மயக்கமும் அல்ல, ஒவ்வொரு கட்டத்திலும் நான் இதை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்க நிலையிலே இருக்கிறார்கள். வாசலில் அந்த கிராமவாசி மீண்டும் சப்தம் கொடுக்கிறார், யா ரசூலல்லாஹ். பாத்திமா நாயகி சங்கடமா இருக்கு. மனுஷன் கேட்க மாட்டாரா? சூழ்நிலையை புரிந்து கொள்ள மாட்டாரா? வந்தாங்க. நான் உங்களுக்கு சொல்லலையா, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷ்கூலுன் ஃபீ நஃப்ஸி, அவர்களால் முடியவில்லை என்று நான் உங்களுக்கு சொன்னேனே, தயவு கூர்ந்து நீங்கள் போய் வாருங்கள் சொல்லிவிட்டு திரும்பினார்கள். திரும்பி வந்ததும் தான் மீண்டும் யா ரசூலல்லாஹ். எனக்கு கோபம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சங்கடப்படுத்துகிறார் இவர் சொன்னதற்கு பிறகு என்று மீண்டும் வருகை தந்து கொஞ்சம் கோபத்தோடு வார்த்தையை சொல்லலாம் என்று வந்த பொழுது அவர்களால் பேச முடியாமல் போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கம் தெளிந்து பாத்திமா நாயகியை கூப்பிடுறாங்க, பாத்திமா இங்க வாங்க. உடம்பெல்லாம் நடுங்கியவர்களாக பாத்திமா நாயகி சொல்கிறார்கள், நாயகமே யார் இது? வாசலிலே வந்து ஒருவர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார், யார் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? தெரியவில்லை நாயகமே. மூன்றாவது முறை பார்ப்பதற்காக அவரை சற்று கடினப்பட்டு பேசுவதற்காக நான் போன போது ஒரு பார்வை ஒன்று பார்த்தார் நாயகமே, என்னுடைய எலும்புகள் எல்லாம் நொறுங்குவது போன்று இருக்கிறது. யார் அவர்? அவர்தான் ஆதிமுல் லத்தாத், இன்பங்களை எல்லாம் கீறி கிழிக்கக்கூடியவர், குடும்பங்களை எல்லாம் உடைத்து போடக்கூடியவர், வீடுகளை எல்லாம் சோடையாக ஆக்கக்கூடியவர், குழந்தைகளை அனாதைகளாக ஆக்கக்கூடியவர், பெண்களை விதவையாக ஆக்கக்கூடிய மலக்குல் மௌத் இஸ்ராயீல். பாத்திமா நாயகி நடுங்க ஆரம்பித்தார்கள், நாயகமே அவருக்கு எதற்கு இங்கு வேலை? இஸ்ராயேல் ஏன் இங்கு வர வேண்டும்? என்ன பாத்திமா, நான் உங்களுக்கு சொல்லவில்லையா நான் என் ரப்பை சந்திக்கப் போகிறேன் என்று? நாயகமே என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை நாயகமே, உங்களை பிரிந்து விட்டால் மீண்டும் எப்போது சந்திப்பது? கபரிலே சந்திக்கலாம், கபரிலே சந்திக்கலாம் நாயகமே. கபரிலே சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டால் மஹ்ஷரிலே சிராத்திலே சந்திக்கலாம், அங்கும் சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டால் இமாவிலே சந்திக்கலாம், அங்கும் சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டால் ஹவுலுல் கௌதரிலே சந்திக்கலாம் என்று அவர்கள் எங்கெல்லாம் கேட்கிறார்களோ ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? எல்லா இடங்களிலும் நான் நின்று என்னுடைய உம்மத்திற்காக வாதாடிக் கொண்டு இருப்பேன் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா இடங்களிலும் என்னுடைய உம்மத்திற்காக நான் நிற்பேன். என்ன கருணை நபி!